ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ராகியை பயன்படுத்தி எப்படி தட்டுவடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 3 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 4 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி ஊற்றாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுக்கணும். இது கூடவே நம்ம மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சு இதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்திக்கோங்க. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும், தண்ணியோடு சேர்த்தக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பொட்டுக்கடலை மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம பச்சரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சரியான அளவில் ஆட் பண்ணணும். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் ராகி மாவுக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சினதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை மாவு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா அப்புறம் தட்டுவடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி தான் வரும். ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இதிலேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, ஒரேடியாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அரை வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துனா தான் தட்டுவடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே ராகி மாவில் உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும் மாவு. அப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து தட்டுவடை பொரிச்சாதான் நல்லாயிருக்கும், இல்லைனா உங்களுக்கு நல்லா இருக்காது. அடுத்து இது மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம கையில் தட்டி போட்டோம்னா கையில் ஒட்டும். அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் பயன்படுத்தி நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இது போல் எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்த பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு லைட்டாக கையில் அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே இனி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை நம்ம கவர் பண்ணிக்கிறோம். கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நான் அப்படியே ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு அப்படியே இந்த தட்டுவடியோட அச்சு வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒருவேளை சப்பாத்தி ப்ரெஸ்ஸர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா சூப்பராக வந்துருக்கும். ஒட்டாது, உடையாது, ஒன்றும் ஆகாது. ஸோ பாருங்கள், எண்ணெய் பார்த்திங்களா, அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம இது பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப சூப்பராக சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் வெங்காயம் பயன்படுத்தி செய்யாத மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு 10-15 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 நாளைக்கு தான் வைக்க முடியும். அப்படி சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ராகி தட்டுவடை ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவில் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.